ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கல்வியில் மட்டும் இல்லை, பல்வேறு துறைகளையும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து நாம் கொண்டாடிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு சாட்சியாக அப்படி இன்று இந்த விழா வேளாண்மையில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லும்படியான விழாவாக அமைஞ்சிருக்கு. இந்த விழாவை மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செஞ்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு இந்த துறையினுடைய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் விளைபொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்திட இந்த கண்காட்சியும் கருத்தரங்கங்களும் விவசாயிகளுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த முன்னெடுப்பு விவசாயிகளுக்கு புதிய சாகுபடி முறைகள் மற்றும் வேளாண் வணிக வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான முக்கிய தளமாக இது அமைந்திருக்கு. இதனால் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தை வாய்ப்புகள் உருவாகுவதோடு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இன்னும் அதிக அளவில் ஏற்படும். வேளாண் வணிகம் தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சிகளால் விவசாயிகளுடைய வணிகத்திறன் மேம்படும். நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு வேளாண்மை துறைன்னு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு பெயரை மாற்றி நம்ம அரசோட நோக்கம் என்னன்னு எல்லோருக்கும் அறிவித்தோம். அப்படித்தான் நம்ம அரசோட ஒவ்வொரு திட்டங்கள் மூலமாகவும் வேளாண்மையும் அதிகரிக்கணும், உழவர்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படணும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். உழவர்களுடைய கருத்துக்களை விருப்பத்தை கேட்டு செயல்படும் அரசா இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் திட்டங்களை வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம். அதோட பலனா இப்போ வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருது. முன்பெல்லாம் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையை திறக்கிறது எப்படி லேட் ஆகுன்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு மேட்டூர் அணையை குறித்த நாளில் திறந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு 5.66 லட்சம் ஹெக்டேரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டை விட 1,28,494 ஏக்கர் கூடுதல் நெல் சாகுபடி. இதுக்கு தேவையான உரங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கணும்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் உழவர்களுக்கோ வேளாண்மைகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உழவர் பெருமக்களை அவங்களுடைய ஊர்லேயே போய் சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி பிரச்சனைகளை உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்க்க உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்ற திட்டத்தை தமிழ்நாட்டு முழுக்க எல்லா கிராமங்கள்லேயும் முகாம்கள் மூலமாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் கடந்த 4 ஆண்டுகளில் 456.44 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியை எட்டி இருக்கிறோம். இன்னும் பெருமையோடு சொல்கிறேன்,
3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹெக்டருக்கு 2835 கிலோவாக இருந்த உணவு தானிய உற்பத்தி இப்போ 2857 கிலோவா அதிகரிச்சிருக்கு. இந்த 4 ஆண்டு கால சாதனைகள் எல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா, பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் நாம தான் முதலிடம். மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்ற கரும்புல 2ஆம் இடம், குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடையில் 3ஆவது இடம். இதுலையும் நான் முதலிடம் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். அதற்காகத்தான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை உருவாக்கணும். இதனால கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் 52 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நான் பெருமையோடு சொல்றேன், 47,000 ஏக்கர் தரிசு நிலங்களை மீண்டும் சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு